உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது நமது குலதெய்வம். இது நாங்கள் தோட்டத்துக்கு போயிருக்கையில் எடுத்த ஸ்டில். எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். இது வயலில் தண்ணி நிறைய மழை பெஞ்சு வந்ததுனால வயலில் எவ்வளோ தண்ணி பாருங்கள். தண்ணியே இல்லாமல் இருந்ததுக்கு மழை பெஞ்சதுனால நல்லா செழிப்பாயிடுச்சு. தண்ணி நிறைய வந்ததுனால இங்கே பாருங்கள், வரப்பு உடஞ்சி தண்ணி வயலுக்குள்ளே போயிடுச்சு. இது என்னோடய பையன். வரப்பில் நடக்க மாட்டான், நடந்து தத்தி தழுதி வரான். மழை பெஞ்சதுனால நல்லா செழிப்பாயிடுச்சுங்க. தண்ணியை பாருங்கள், வயல் நட்ட நடுவை நல்லா செழிப்பாக வந்துட்டுருக்கு. காற்றுல ஜிலு ஜிலு ஜிலுன்னு அடிக்குதான். எங்கள் வீட்டுக்காரங்க உரம் போட்டாங்க. நட்டு 45ஆம் பக்கம் உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போட்டுட்ருக்காப்புல. சாரை பாருங்கள், எவ்வளோ கோவத்தில் வீசுகிற மாதிரி வீசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒரு வழியாக உரம் போட்டாச்சு. களை எடுக்கிறதுக்கு ஆள் சொல்லியிருந்தாங்க. களை எடுத்து முடித்த உடனே உரத்தையும் கையோட போட்டுரும் அப்படின்ட்டு சார் ஃபேன் செட்டு போட்ட மாதிரி ஃபேண்டும் பனியனையும் போட்டுக்கிட்டு ஒரு தலப்பாவை கட்டிக்கிட்டு அள்ளி வீசுறாரு. சும்மா செமையாக உரம் நல்லா போடுவாங்க. நான் காமெடிக்காக சொன்னேன். ஆள் விட்டு செஞ்சால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சரி, சும்மா தானே இருக்கணும். என் பையன் அள்ளி கொடுக்க சொன்னாங்க. அவங்களே போட்டாங்க. அவங்களுக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் விவசாயத்தை நம்மளே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உரம் போட்டு ஒரு வழியாக முடித்தாச்சு. உரம் போட்டால் தாங்க நல்ல செழிம்பாக வளரும் நாற்று. பார்த்திங்களா, இந்த சைடு எல்லாமே நெல் நடுவை தான். தென்னந்தோப்பெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. பச்சை பசேன்னு இருக்கிற அந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எந்த ஏரியான்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அநேகமாக இங்கே நம்ம ஊர் சைடில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் இது எந்த ஏரியாங்கிறது. எல்லாமே பாருங்கள், நிறைய நெல் தான் நடவு பண்ணியிருக்காங்க. உடையில வயலில் வாழையும் போட்டிருக்காங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தாங்க இந்த இடத்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், ரோட்லேருந்து நம்ம பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்களா. தென்னை மரத்தை பாருங்கள், வாழை போட்டிருக்காங்க. ஒரு 2-3 வயல் வாழையும் போட்டிருக்காங்க. நெல் நடுவு தான் அதிகமாக இருக்கும் இந்த சைடில். உடையில தென்னை மரம், தென்னந்தோப்பு இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அழகை நம்ம மட்டும் பார்த்தா போகாது, நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சேன். இந்த புல்லட்டில் வர்றது யாருன்னு பார்த்தீங்களா, இதாங்க என் பையன். தென்னை மரம் பார்க்க அழகாக இருந்தது. நடுவில் கிணறு, தென்னந்தோப்பு, அந்த வயல் இதெல்லாம் பார்க்கறதுக்கும் அந்த பைக்கில் போகல நல்லா காற்று சிலு சிலுன்னு காற்று வேறு அடிச்சுதா, அவ்வளோ செமையாக இருந்தது அந்த இடத்த பார்க்கறதுக்கே. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ பச்சை பசேர்னு, கண்ணுக்கே அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான ஏரியா இது. பார்த்தீங்களா, வாழை மரத்தை பாருங்கள். வாழை நிறைய வாழையும் போட்டிருந்தாங்க அந்த சைடில். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எந்த ஏரியான்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குலதெய்வ கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். குலதெய்வத்தை போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சரி, போய்கிட்டு இருக்கையிலே பார்த்த இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் சரி நம்ம எடுப்போம். நம்ம ஆளை பாருங்கள், பின்னாடி பறந்து வராப்புல. குளத்தெல்லாம் காட்டுறோம் பாருங்களேன். தண்ணி நல்லா செழிம்பாக வந்துடுச்சுங்க மழை பெஞ்சதுனால. பார்த்தீங்களா, குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம மனசில் உள்ளதை உருகி நினச்சி சாமி கும்பிட்டா சாமி நிறைவேற்றி வைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. மன கஷ்டத்தை அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அம்மாவும் குணமாலை சூடும் பெருமாள், பூர்ணவல்லி அம்மாள் 2 பேருக்கிட்டையும் எங்களுடைய கஷ்டத்தை முறையிட்டாச்சு. இது என்னோடய பொண்ணு. என் பொண்ணை பாருங்கள், சாமி கும்பிட்றான்னு சொன்னால் அவள் அதில் இருக்க விளக்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. பேச்சியம்மன் சாமி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு வரையில் தான் இந்த குளத்தை பார்த்தோம். குளத்துல தண்ணியை பாருங்கள், அலை அடித்து கிடக்கு.
நல்லா இருக்குல்ல? தண்ணியே இல்லாமல் வற்றி கிடந்த இந்த குளம் இப்போ பெஞ்ச மழையில் தான் நல்ல தண்ணி வந்துடுச்சு. அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே வர்றது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கேருந்து பார்த்தா அங்கே ஒரு மலை தெரியும். அந்த மலையில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் திருமலை கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. இங்கேருந்தே பார்த்துக்கோ, திருமலை கோயில் நல்லா தெரியும் அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்தே சாமியை கும்பிட்டாச்சு. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். குளம் நல்லா பெரிய குளம் தாங்க. பார்த்திங்களா, என் பொண்ணையும் ஃபோட்டோ எடுக்க சொன்னால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது நாங்கள் ஷார்ட்ஸ் போட்டோம். என் பொண்ணு டான்ஸ் பண்ணிக்கிட்டே வரா. அவளோட டான்ஸ் நல்லா இருக்கா பார்த்தீங்களா? சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஆடுவோன்னு ஆடிக்கிட்டு இருக்கா. வெக்கம் ஆயிடுச்சு அவளுக்கு. இருட்டுட்டுங்க. சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது என்னோடய ஸ்டைல்? இது என் பொண்ணோட போஸ். நல்லா கொடுத்துருக்கல்ல என் அழகு.